சென்னை புழல் பகுதியில் தரமான செவிலியர்களை உருவாக்கி வரும் செவிலியர் கல்லூரி உமையால் ஆச்சி நர்சிங் கல்லூரியாகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் முதல்வர் டாக்டர் எஸ். காஞ்சனா அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். உமையால் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் 1992 ஆரம்பிக்கப்பட்டது. இது எம்ஆர் உமையால் ஆச்சி எம்ஆர் அருணாச்சலம் என்னும் அறக்கட்டளை தான் இந்த ரன் பண்ணுறாங்க இந்த காலேஜை. மெயின் மோட்டோ, எங்களோட காலேஜோட மெயின் மோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் டு சர்வ், அதாவது அறஞ்செய்ய விரும்பு. பிஎஸ்சி நர்சிங் சேரணும் அப்படின்னா +2 முடித்த மாணவிகள், அதாவது நாங்கள் லேடிஸ் காலேஜுன்றதுனால மாணவிகள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்டோட அக்ரிகேட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மெரிட்டில் அட்மிட் பண்ணுறோம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. எங்கள் உமையால் ஆச்சி கல்லூரியில் ஆசிரியர்கள் புகட்டும் பாடம் எங்களை நல்ல முறையில் கைதேர்ந்த முறையில் பயிற்சி பெற உதவி செய்கிறது. இங்கு கல்வி மட்டுமல்லாமல் கல்வியுடன் சேர்த்து பல நன்னெறிகளும் ஒழுக்க வழக்கங்களும் மாணவிகள் நாங்கள் கடைபிடிக்க வழிவகுக்க செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி இங்கு பலவிதமான ஆய்வகங்கள் மூலமாக, அதாவது லெபார்டரிஸ் மூலமாக நாங்கள் அனைத்து விதமான செய்முறை பயிற்சிகளையும் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த பயிற்சி எங்களை மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும், அதாவது காம்ப்ரிஹென்சிவ் கேர் நாங்கள் வழங்குமாறு செய்யப்படுகிறது. மேலும் நோயாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் நாங்கள் நோயாளிகளுக்கு சேவைகள் வழங்க செய்யப்படுகிறது, அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் பிராக்டிஸ். எனவே இந்த கல்லூரியில் பயில நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். இக்கல்லூரியில் உள்ள அடிப்படை ஆய்வகத்தில் நோயாளிகளுக்கு எவ்விதம் கனிவுடன் சிகிச்சை அளிப்பது என்பது போன்ற செய்முறை பயிற்சி சிறப்பாக அளிக்கப்படுகிறது. இந்த காலேஜில் படிக்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த காலேஜில் நம்மளுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான மாரல் வேல்யூஸ், டிசிப்ளின், ஆர்டர்லினஸ், இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியத்துவங்களை சொல்லி கொடுத்து எங்களை ட்ரெயின் பண்ணுறதுனால இங்கேருந்து நாங்கள் வெளியே போகும்போது எங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி ஒரு நல்ல விதமான ட்ரைனிங்கோடு நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறோம். எம்எஸ்சி நர்சிங்கில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி வகிக்கிறது ரிசர்ச். ஸோ ரிசர்ச் இந்த காலேஜில் எங்களால் கற்றுக்க முடியுதுன்னா எங்களால் ப்ராக்டிஸும் செய்ய முடியுது. ஜஸ்ட் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சை முழுமையாக நாங்கள் செய்து அதனால் நல்ல நாலேஜ் எடுத்துக்கிறோம். அதனால் இங்கேருந்து ட்ரெயின் ஆகி வெளியே போகும்போது ரிசர்ச் ஏரியாவில் எங்களால் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அளவுக்கு எங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. இக்கல்லூரியில் உள்ள நியூட்ரிஷன் ஆய்வகத்தில் சத்துணவு தயாரிக்கும் முறை, எந்தெந்த நோயாளிகளுக்கு எப்படிப்பட்ட சத்துணவு வழங்க வேண்டும் என்பது போன்ற பயிற்சி சிறப்பாக அளிக்கப்படுகிறது. கல்லூரியில் மகப்பேறு மற்றும் செவிலியர் துறையில் கைதேர்ந்த ஆசிரியர்களால் மாணவிகள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். இங்கு இதற்கென்று தனியாக ஆய்வுக்கூடம் அமைந்துள்ளது. இங்கு பயிற்சி மேற்கொண்ட பின்னரே மாணவிகள் தனியாக பிரசவம் பார்க்கும் அளவிற்கு திறமை பெற்று விளங்குகிறார்கள். செவிலியர் பயிற்சி பெறும் மாணவிகளுக்கு நோயாளிகளுக்கு எவ்விதம் சேவை செய்ய வேண்டும் என்பதை நடைமுறை சோதனை மூலம் வெகு சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்கள் உமையால் ஆச்சி செவிலியர் கல்லூரி பன்னாட்டு பல்கலைக்கழகங்களோடு MOU ஒப்பந்தம் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் சாஸ்கச்சுவன் கனடா, குயின் மார்கரெட் யூனிவர்சிட்டி UK மற்றும் சைமன் ஃப்ரேசர் யூனிவர்சிட்டி பிரிட்டிஷ் கொலம்பியா. இதன் மூலம் எங்கள் மாணவிகளுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் வெளிநாடு சென்று பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பினை எங்கள் எம்ஆர் உமையால் ஆச்சி எம்ஆர் அருணாச்சலம் ட்ரஸ்ட் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. சமூக சேவையை ஊக்குவிக்கும் வகையில் இக்கல்லூரியில் அமையப்பெற்ற
சமூக நல ஆய்வகம் மூலம் மாணவிகளுக்கு சமூக சேவை பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு நல்ல முறையில் பாடம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறதுக்கு ஏற்றாப்புல நல்ல சிறந்த ஆய்வக வசதிகளும் எங்கள் காலேஜில் இருக்குது. ஆய்வக வசதி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பணிபுரியும் போது எங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். அந்த ப்ராக்டிஸை வந்து நாங்கள் ஆய்வகத்திலேயே தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு எங்கள் ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் ஹாஸ்டல் வந்து எங்களுக்கு ஒரு வீடு மாதிரி. நாங்கள் கம்பல்சரி ஹாஸ்டலில் இருந்தாலும் ஆனால் எங்களுக்கு அந்த ஒரு தாட்டே இல்லாத அளவுக்கு எங்கள் வார்டன் மேம், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்க மேம்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. மாணவிகள் தங்கி படிக்க அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்கும் விடுதியும் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட கலையரங்கம் ஒன்றும் இக்கல்லூரியில் காண்போர் கண்களை பிரமிக்க வைக்கின்றது. இந்த கோர்ஸை எடுக்கிறது வந்து ஒரு நர்சிங்கே ஒரு வந்து இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். இது ஒரு பேஷன். இந்த பேஷனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், ப்ளஸ் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸ் இது மூலயமா சேர்ந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டாஃப் நர்சஸ் ஏர்லியராக வந்து நர்சிங்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் இருந்தது தமிழ்நாட்டில். ஆனால் இந்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட் ஜாபை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் நர்சஸ்க்கும் வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது நம்மளுடைய கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் எய்ம்ஸில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் பொசிஷன் கிடைக்கும், ரயில்வே நர்சஸாக வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம், ஆர்மியில் போய் சேரலாம். இன்டர்நேஷ்னலில் வந்து மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து இப்போ எங்களுடைய அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய பெருமை வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிட்டு நல்ல பொசிஷன்ஸில் இருக்கிறத நாங்கள் பார்க்குறது எங்களுடைய இன்ஸ்டியூஷனுக்கு பெருமை. இந்த நர்சிங் ப்ரோக்ராம், அதாவது நர்சிங்கில் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு சேவையாகவும் செய்யலாம், அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் வந்து மேம்படுத்திக்கலாம். இந்த கோர்சஸில் வந்து சேரணுன்றது, பிஎஸ்சி நர்சிங் ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேரணுன்றது எங்களுடைய விருப்பம்.